விருச்சிக ராசிக்காரங்களாம் கண்ணு முழிச்சு உட்காந்து எல்லாம் காத்து வந்து விடிய வேலை பார்த்து கடன் அடைச்சிடணும். அந்த கடன் வந்து தப்பிக்கணும்னா இந்த இந்த வகுப்பை ஒரு வருஷம் தூங்கக்கூடாது. நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன்னு சொல்லணும். கடின உழைப்பு இருந்தால் இந்த 10 வருஷம் செஞ்சது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவோம். இந்த ஒரு வருஷத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே திருத்தி தப்பிச்சிடணும். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. ஆபத்து தேவையில்லை. உன்னை என்ன உண்டு அதுக்குள்ள நீ உனக்கு கடவுளாக பார்த்து 5 பேர் கொண்டு குழு வச்சு உன்னை அதில் ஒரு ஆளை வச்சு உன்னை ஒரு ப்ராடக்ட் அம்பாசிடராக வச்சுருக்காங்க. அதோடு விட்டுருணும். அந்த அம்பாசிடர் அம்பானி ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதான் விருச்சிகம். உண்மையை சொல்லி தப்பிச்சுட்டா இந்த ஒரு வருஷம் இத்தனை வருஷம் செஞ்சாங்கல்ல அத்தனையும் அடித்து ஜெயிச்சிருவாங்க. பெரிய பேர் புகழ் அடையக்கூடிய, லாபம் அடையக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, சுகம் தரக்கூடிய, கல்யாணம் நடக்கக்கூடிய, விவாகத்தே போனால் கூட திருப்பி சேரக்கூடிய பெரிய மாற்றமெல்லாம் விருச்சிக ராசிக்கு. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே வந்து தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து சந்திரன் மதி போயிடுச்சு. இந்த 2-3 வருஷமாவே மதி கலங்கி போய் வந்தவன் போனவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கி அதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் தொழில் செய்யன்னு சொல்லி இவனும் போய் தொழில் செஞ்செல்லாம் மாட்டி அதில் கடன் வாங்கி திணறிட்டு இருக்காங்க. அவங்க தொழில் செய்யக்காரங்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து. இப்போ 8ல் குரு துக்கம், அவமானம், துன்பம் இதெல்லாமே பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பெரிய மாற்றம், தெளிவு கிடைக்கும். இந்த ஒரு வருஷத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இதுவரைக்கும் செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே திருத்தி தப்பிச்சிடணும். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அறுவை ஓப்பன் பண்ணியே இருக்கணும். எந்த சூழ்நிலையும் பொய் பேசக்கூடாது, சமாளிக்கக்கூடாது. உண்மையை சொல்லி தப்பிச்சுட்டா இந்த ஒரு வருஷம் இத்தனை வருஷம் செஞ்சாங்கல்ல அத்தனையும் அடித்து ஜெயிச்சிடுவாங்க. பெரிய பேர் புகழ் அடையக்கூடிய, லாபம் அடையக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, சுகம் தரக்கூடிய, கல்யாணம் நடக்கக்கூடிய, விவாகத்தே போனால் கூட திருப்பி சேரக்கூடிய பெரிய மாற்றமெல்லாம் விருச்சிக ராசிக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. இவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு பதவி கிடைக்கும். ஜூன் ஜூலையில் கட்சியில் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அந்த பெரிய ஆளுக்கு ஒரு பிஏஓவோ இல்லை எம்எல்ஏக்கு பிஏஓவோ மினிஸ்டருக்கு பிஏஓவோ இவங்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவங்களுக்கு தான் அந்த ஜாக்பாட் அடிக்கும். இதில் கொஞ்சம் விவரமாக இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து புத்திசாலித்தனமாக இருக்கலாம். கேட்ட நட்சத்திரக்காக மட்டும் இதில் யாரையும் சேர்த்திக்கவே கூடாது. அவன் வந்து இப்போ விவரமாக இருப்பான். அப்போ அங்கே போய் அந்த ஆளையே காலி பண்ணிடுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிக ராசிக்கு ஒருத்தன் நாட்டையே உலகத்தையே ட்ரம்ப் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சர். அதே தான் எல்லா வெள்ளைக்காரனாக வந்துட்டா மட்டும் வந்துடாது. எல்லா ஊர்லேயும் சமமாக தான். அதில் ஈ முதல் ஈசன் வரைக்கும் அதுதான். அது வெள்ளையாக இருந்தானே கருப்பாக இருந்தானே எல்லாத்துக்கும் அதுதான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்ட நட்சத்திரக்காங்க கப்பு சுப்புன்னு ஒருத்தக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துக்குங்க. சொன்னதை செய்யணும்னு நினைங்க. நீங்கள் முதலாளி ஆகணும், இவனை காலி பண்ணிட்டு மேலே வரணும், இவன் வேலையை நாம் கற்றுக்கணும், இவன் இடத்த பிடிக்கணும், போட்டியெல்லாம் நடக்கும். அது வேண்டாம். இப்போ மாமனார் மாமியா இல்லை மாமியா மருமக கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவங்களோட குட்டு வெளியில் வந்து இன்னும் வந்து இருக்கும். கதறிடுவாங்க, ஐயோ கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு எடுத்த நான் வட்டப்பாடு அப்படின்னு எத்தனையோ ஜாதகம் இருக்குது, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக இதில் போய் நல்ல மெடிடேஷன், யோகா இதெல்லாமே கற்றுக்கிட்டு தன் நிலையை உணர்ந்து நம்ம இவ்வளோதான், நம்மளோட அளவு என்ன,
நாம் எதை இப்போ ரொம்ப ஆசை தான். இப்போ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்த ஊர்லேயே பெரிய ஆளை கல்யாணம் பண்ணணும் இப்படி தான் சொல்லுவாங்க. கேட்ட நட்சத்திரக்காரன்ட்டு போய் கோட்டை கட்டின மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். எதிர்பார்ப்புகள் அதிகம். அது பண்ணாமல் சமமாக தனக்கு கீழுக்கு வேலை கல்யாணம் பண்ணாதான் மிகப்பெரிய தோஷத்தை விலகும். யாருக்கு தோஷமெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து தன்னை விட தகுதி இல்லாத கம்மியான ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கல்யாணம் பண்ணும்போது அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். தன்னை விட அதிகமான ஆளை கல்யாணம் பண்ணுறதுனால இவ்வளவும் பிரச்சனை. நீயா நானா போட்டி, கோர்ட்டு கேஸ், வழக்கு இதெல்லாமே இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ஜூன் ஜூலைலலாம் சமாதானமாகி திருப்பி சேருவாங்க. திருப்பி 10க்கு போகும். 10ல் மீண்டும் பிரச்சனையாகும். அதனால் இந்த வருடம் ஜாக்கிரதையான வருடம். இருந்தாலும் யோகம் தரக்கூடிய வருடம். யோகம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடம். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களாம் கண்ணு முடிச்சு உட்காந்து எல்லாம் காத்து வந்து விடிய விடிய வேலை பார்த்து கடன் அடைச்சிடணும். கடனாக தான் இருப்பாங்க. இப்போ அந்த கடன் வந்து தப்பிக்கணும்னா இந்த இந்த வரப்போ ஒரு வருஷம் தூங்கக்கூடாது. நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன்னு சொல்லணும். கடின உழைப்பு இருந்தால் இந்த 10 வருஷம் செஞ்சது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருலாம். படிப்பு இருந்தாலும் அதே தான். வேலைக்கு, கல்யாணம் எல்லாத்துலேயுமே கடின உழைப்பு. சார் இப்போ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்து தொழில் பண்றேன் இல்லாட்டி வந்து வியாபாரம் பண்றேன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சோணும். ஒருத்தங்கிட்ட போய் வேலை தான் பார்க்கணும். நீங்க சொந்த தொழில் பண்ற மாதம்பட்டியில விருச்சிக ராசி தான். மாதம்பட்டி அங்க வச்செல்லாம் போய் துபாயில் தொடங்கினாரு. ஷாருக்கான் வச்செல்லாம் ஓப்பன் பண்ணாரு. எனக்கு மேல 2 வீடியோ வந்தது, பாருங்க பாத்தீங்களா அப்படின்னு. துபாய் என்னாச்சு, அந்த கடை என்னாச்சு, ஷாருக்கான் என்னானாரு. ஷாருக்கான் கடை திறந்து வச்சிருக்காரு. ஓ எத்தனை லட்சம் சும்மா வருவாங்களா ஷாருக்கானு கடைக்கு சொல்லுங்க. நம்ம கடை திறந்து வச்சுக்க வாங்க அப்படின்னு வந்துடுவாரு. டாக்ஸ்ல கொடுக்கணும், கோர்ஸில் கொடுக்கணும். இப்போ அதுக்கே ஆப்பு. அது மிகப்பெரிய மேலே வரும். ஆனால் ஆபத்து தேவையில்லை. நீ என்ன உண்டோ அதுக்குள்ளே நீ உனக்கு கடவுளாக பார்த்து 5 பேர் கொண்டு குழு வச்சு உன்னை அதில் ஒரு ஆளை வச்சு உன்னை ஒரு ப்ராடக்ட் அம்பாசிடராக வச்சுருக்காங்க. அதோடு விட்டுறணும். அந்த அம்பாசிடர் அம்பானி ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதான் விருச்சிகம். அதனால் விருச்சிகம் கை கொஞ்சம் பதனம், வாய் பதனம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ போன காசில் திருப்பி வரும். பேரு, புகழ், பணம் எல்லாம் வரும். காப்பாற்றி வச்சுக்கணும். விருச்சிக ராசி நேயர்களே, தயவு செஞ்சு நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் கவனம், சூதனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சந்த புத்தி மட்டு நிலா பார்த்து கும்பிடணும். நிலா கோவில் வந்து நிலாதான். 3 வகையான நிலா இருக்குது. ஒன்று வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நிலா, வீட்டுக்கு வெளியில் வந்தோன்னா கும்பிடுற நிலா, கடல்கிட்ட போய் நின்றுட்டுக்கணும். கடல்கிட்ட போனோன்னா அந்த நிலா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். மலை மேலே இருக்கிற நிலா அது கோயில் பக்கத்தில் இருக்கலாம், கடல்கிட்ட ஒரு கோயில் இருக்கலாம், வீடே கோயில்னு நினச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி வெளியே நின்று கும்பிடலாம். இந்த 3 வகையான நிலாவே இந்த மாதமே நிலா பார்த்து தான் முஸ்லிம்ஸ் கொண்டாடுவோம். இப்போ நிலாவுக்கு எவ்வளோ பவர்னு அவங்க உணர்ந்துருக்காங்க. நான் உணர்ந்திருக்கேன். இந்த நிலா அவ்வளோ பெரிய. அதனால் 3 வகையான நிலா கும்பிடணும். முருகன் கோயிலையும் நின்று கும்பிடலாம், சிவன் கோயிலையும் நின்று கும்பிடலாம், அல்லா கோயில்கிட்டையும் நின்று கும்பிடலாம், கிறிஸ்டின் கோயிலையும் போய் நின்று கும்பிடலாம். ஆனால் நிலா பார்த்து கும்பிடணும். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.